நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகோயே. திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கில் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறோம். காணொலி வாயிலாக இந்த உரையை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் ஆசுகவி ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் இயக்குனர் ராச இளங்கோவனையும் இந்த காணொலி பதிவு செய்கின்ற செல்வி செண்பகாதேவியையும் வாழ்த்தி நாம் உரையை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் நண்பர்களே, மாணவ செல்வங்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நாம் இதுவரை அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் நிறைவு செய்திருக்கிறோம். இப்போது மூன்றாவது பாலாகிய காமத்துப்பாலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காமத்துப்பாலிலே மொத்தமுள்ள அதிகாரங்கள் 25. இதிலே முதல் 3 அதிகாரங்களை நாம் இதுவரை நிறைவு செய்திருக்கிறோம். அதாவது 109வது அதிகாரம் தகையணங்குறுத்தல், 110வது அதிகாரம் குறிப்பறிதல், 111வது அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். இந்த 3 அதிகாரங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இந்த காமத்துப்பால் 2 பிரிவாக அமைந்திருக்கிறது, களவியல் கற்பியல் என்று. களவியல் என்றால் காதலன் காதலியருக்கிடையே பிறர் அறியாமல் நடைபெறுகின்ற காதல் நிகழ்வு. கற்பியல் என்பது திருமணத்துக்கு பிறகு அவர்களுக்கு இடையே நிகழ்கின்ற நடைமுறைகள். ஆகையினால இந்த காமத்துப்பாலை வள்ளுவப் பெருந்தகை 2 பிரிவிலே அடக்குகிறார். ஆகையினால் நாம் கடைசியாக பார்த்த அதிகாரம் உணர்ச்சி மகிழ்தல், அதாவது 111வது அதிகாரம். இப்போது நாம் பார்க்க இருக்கிற அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல். அதாவது தலைவியோடு கூடி மகிழ்ந்த தலைவன் அவளுடைய அங்கங்களை, அவளுடைய கண்ணழகை, அவளுடைய மேனி அழகை, அவளுடைய நிறத்தை, இதையெல்லாம் அவருடைய முக அழகை, இவற்றையெல்லாம் அவன் புகழ்ந்து போற்றி உரைக்கிறான். அதுதான் இந்த நலம்புனை. தலைவியின் அழகு நலன்களை தலைவன் பாராட்டுதல். இது புணர்ச்சி மகிழ்ந்து நிகழ்வதாகலின் புணர்ச்சி மகிழ்தலின் பின்வைக்கப்பட்டது. ஒரு தலைவன் தன் காதலியுடன் கூடிக்கழித்தான். அவனுக்கு அவள் தந்த இன்பம், அவளுடைய பல்வேறு உறுப்புகளை எண்ணி பார்க்கிறான். அவன் மேனி மலர் போன்று மென்மையானதாக இருந்ததாக உணர்கிறான். ஆகையினால அப்போ என்ன நினைக்கிறான், அனிச்சப்பூவை நினைத்து பார்க்குறான். அனிச்சப்பூ என்பது மிக மென்மையான பூ. இதை வள்ளுவர் விருந்தோம்பர் என்கிற அதிகாரத்தில் சொல்கிறார். மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்கக் குழையும் விருந்து. மிக மென்மையான பூ. அதாவது மோந்து பார்த்தாலே அந்த அனிச்சப்பூ வாடிவிடுமாம், அவ்வளவு மென்மையான பூ. அந்த அனிச்சப்பூவை தன்னுடைய காதலியினுடைய இயல்போடு ஒப்பிடுகிறான். என்ன சொல்லுகிறான், அதாவது அனிச்சப்பூவை பார்த்து தலைவன் பேசுகிறான், நீ மிக மென்மையான பூதான்,
உன்னுடைய இயல்பு மிக மென்மையானது தான். ஆனாலும் கூட என்னுடைய தலைவி உன்னை காட்டிலும் மென்மையானவள். ஆகையினாலே அவளுடைய உடலும் மென்மை, அவளுடைய உள்ளமும் மென்மை, அவளுடைய உணர்வுகளும் மென்மை. ஆகையினாலே அனிச்சப்பூவே என் காதலி உன்னை விட மென்மையானவள் என்று அனிச்சப்பூவை பார்த்து பேசுவதாக ஒரு குறட்பாவை வள்ளுவப் பெருந்தகை அமைத்திருக்கிறார். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரள் யாம் வீழ்பவள். நன்னீரை வாழி அனிச்சமே என்றால், அனிச்சமே நீ வாழ்வாயாக. நல்ல இயல்புகளை உடைய அனிச்சமே, மிக மென்மையான தன்மையுடைய அனிச்சமே நீ வாழ்வாயாக. ஆனாலும் கூட உன்னை காட்டிலும் மென்மையானவள் யாரென்று கேட்டால் யான் விரும்புகின்ற தலைவி. யாம் வீழ்பவள் என்றால் நான் விரும்புகின்றவள் என்று பொருள். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரள் யாம் வீண்பவள் என்று தலைவன் அனிச்சப்பூவை பார்த்து, அதாவது தலைவி அந்த அளவுக்கு மென்மையானவள் என்பதை இங்கே குறிப்பிடுகிறான் தலைவன். அதாவது அடுத்தது என்ன செய்கிறான், தான் தன் காதலியை சந்தித்த இடத்துக்கு வருகிறான். வழியிலே சில பூக்களை பார்க்கிறான். அந்த பூக்களெல்லாம் தன்னுடைய காதலியின் கண் போன்று இருக்கின்றனவாம். அதாவது குவளை மலர், நீலோற்பல மலர் போன்ற மலர்களெல்லாம் அவனுக்கு தன்னுடைய காதலியினுடைய கண்களை நினைவுபடுத்துகின்றனவாம். அதனால் அவன் சொல்கிறான், அவன் பேசுகிறான், ஏ மனமே, தன்னுடைய நெஞ்சை நோக்கி தன்னுடைய மனத்தை நோக்கி பேசுவதாக அமைக்கிறான். மலரை கண்டால் நீ மயங்காதே. ஏனென்றால் இந்த இவள் கண் பலர் காணுகின்ற பூ போல விளங்குகிறதே, தோன்றுகிறதே என்று என் நெஞ்சமே மயங்காதே. அதாவது மலர்கள் என்றால் பல பேரும் காண்பார்கள். இவன் என்ன நினைக்கிறான், இந்த காதலி தனக்கு மாத்திரம் உரியவளாக நினைக்கிறான். அப்படி நினைக்கிற காரணத்தினாலே மலரை எல்லாரும் பார்ப்பார்கள். ஏ நெஞ்சமே நீ மயங்காதே. அதாவது என்ன சொல்கிறான், மலர்காணின் மையாத்தி நெஞ்சே. மையாத்தி என்றால் மயங்குகிறாய். மலரை கண்டால் நீ மயங்குகிறாய். எதனாலே மயங்குகிறாள், இவர் கண் பலர்காணும் பூவோக்கும் என்று. இந்த என்னுடைய காதலியினுடைய கண்கள் பலரும் காண்கின்ற பூவுக்கு நிகரானது என்று நீ மயங்குகிறாயே என்று தலைவன் தன்னுடைய நெஞ்சை நோக்கி, தன்னுடைய மனதை நோக்கி சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. அவள் தலைவி புன்னகை பூக்கிறாள். அந்த பற்கள் அழகாக வெளியிலே தோன்றுகின்றன. அந்த பற்களை பார்க்கிற போது அவனுக்கு முத்துக்கள் ஞாபகம் வருகிறது, அழகிய வெண்முத்துக்கள். அவளுடைய உடம்பை பார்க்கிறான். தடிர் போன்ற மாந்தடிர் போன்ற மேனி, மென்மையிலேயும் சரி நிறத்திலேயும் சரி தடிர் போன்ற மேனி. அந்த அவளுடைய மனத்தை பார்க்கிறான். உடம்பிலே இருந்து மனம் வீசுகிறது. தலைவியின் பக்கத்தில் நிற்கிறான். அவள் உடம்பிலே இருந்து மனம் வீசுகிறது. ஆகையினாலே அந்த மனம் நறுமணமாக இருக்கிறது. அவளுடைய கண்ணை பார்க்கிறான். அது கூரிய வேல் போன்று இருக்கிறது. முருகப்பெருமான் கையிலே வைத்திருக்கிற வேல் மாதிரி இருக்கிறது. ஆகையினால அவளுடைய தோளை பார்க்கிறான். அது மூங்கில் போல் இருக்கிறது. அப்படி அவளுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்துவிட்டு அவன் அந்த உறுப்புகளையெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஓமையாக சொல்கிறான். அதாவது என்ன சொல்லுகிறான், முதல்ல முறி மேனி. முறி என்றால் தளிர், மேனி என்றால் உடம்பு. முறி மேனி, தளிர் போன்ற உடம்பு.
தளிர் போன்றது என்றால் மென்மையிலும் சொல்லலாம், நிறத்திலும் சொல்லலாம். மாந்தளிர் நிறம் பெண்ணுக்கு அழகு. முறி மேனி. முத்தம் முறுவல். முத்தம் என்றால் பற்கள் அர்த்தம். முத்தம் என்றால் முத்துக்கள் அர்த்தம். முறுவல் என்றால் பற்கள் அர்த்தம். பற்கள் முத்துக்கள் போன்றவை. வெறி நாற்றம். மனம் என்ன? நறுமணமாக இருக்கிறது. நாற்றம் என்றால் நறுமணம். வேல் உண்கண். உண்கண் என்றால் மையுண்ட கண். அவருடைய மையுண்ட கண் வேலாக காட்சியளிக்கிறது. வேய் தோள். வேய் என்றால் மூங்கில். அவருடைய தோள் மூங்கில் போன்று இருக்கிறது என்று இவன் தன்னுடைய காதலினுடைய அங்கங்களை பற்றி நினைத்து பார்க்கிறான். அதாவது ஒரே குறள்ல 7 சீர் உள்ள குறளிலே 5 உவமைகளை பார்க்கிறோம். முறிமேனி, தளிர் போன்ற மேனி. முத்தம் முறுவல், முத்துக்கள் போன்ற பற்கள். வெறி நாற்றம், அதாவது நறுமணம் போன்ற நாற்றம். வேல் உண்கண், வேல் போன்ற கண். வேய் தோள், மூங்கில் போன்ற தோள் அவற்கு என்று பேசுகிறான். ஆகையினாலே அவளிடத்தில் இன்பம் துய்த்த தலைவன் ஒன்றொன்றை நினைத்து பார்க்கிறான். அவளுடைய மேனியை நினைக்கிறான், அவள் உடம்பிலே இருந்து வந்த மனத்தை நினைக்கிறான், அவளுடைய அழகை நினைக்கிறான், அவளுடைய கண்ணை நினைக்கிறான், அவளுடைய தோளை நினைத்து பார்க்கிறான். இப்படி இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிற அந்த தலைவனுக்கு இந்த ஊமைகளெல்லாம் நினைவுக்கு வருகின்றன. முறி மேனி, முத்தம் முறுவல், வெறி நாற்றம், வேய் தோள் அவற்கு என்று பேசுகிறான். அடுத்தது குவளை மலர்களை பெண்ணுடைய கண்ணுக்கு ஓமை சொல்லுவார்கள். ஒரு நாள் ஒரு குவளை மலரை பார்க்கிறான். அந்த குவளை மலரை பார்த்தோன்னே அவன் நினைக்கிறான், இந்த குவளை மலர் என்னுடைய காதலினுடைய கண் போன்று இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த குவளை மலர் என்னுடைய காதலினுடைய கண்ணை பார்க்குமே ஆனால் அது தோற்று போய் தலைகவிழ்ந்து விடும். ஏனென்றால் என்னுடைய காதலுடைய கண் இந்த குவளை மலரினும் அழகானது என்று அவன் பேசுகிறான். காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும். நிலம் நோக்கும்னா என்ன அர்த்தம்? தோல்வி அடைவு காரணத்தால் தரையை பார்க்குறான். காணின் குவளை, இவளை கண்டால், இவளுடைய கண்களை இந்த குவளை மலர் காணுமேயானால் கவிழ்ந்து நிலம் நோக்கும். கவிழ்ந்துனா தலை கவிழ்ந்து, நிலம் நோக்கும், நிலத்தை பார்க்கும். எதனால நிலத்தை பார்க்கும்? ஆஹா, இந்த அவளுடைய கண்ணுக்கு நாம் நிகராக மாட்டோம், அவளுடைய கண் நம்மை விட அழகாக இருக்கிறது. காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேமென்று. மானிடை என்றால் மாட்சிமைப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கிற தலைவி. அந்த கண் ஒவ்வேமென்று, அந்த கண்ணுக்கு ஒப்பாக மாட்டோம் என்று என்ன செய்கிறதா? கவிழ்ந்து நிலம் நோக்கும். எது? குவளை மலர். ஆகையினால நினைக்கிறான், என்னுடைய காதலினுடைய கண்கள் குவளை மலரினும் அழகானவை என்று நினைத்து பார்க்க ஒவ்வொரு உறுப்பாக அவன் நினைச்சு பார்க்குறான். அப்புறம் தலைவியை பார்க்குறான். அவள் தலை நிறைய பூச்சுட்டி இருக்கிறாள். பூ என்ன பூ? அனிச்ச பூவை சூடியிருக்கிறாள். இவனுக்கு ஒரு அச்சம் வந்து விடுகிறது. அந்த அனிச்ச பூவையெல்லாம் காம்பு கிள்ளாமலேயே தொடுத்து தலையிலே அணிந்திருக்கிறாள். இவனுக்கு ஒரு அச்சம் வந்து விடுகிறது. என்ன அச்சம்னா, இவள் காம்பு கிள்ளாமலேயே அணிந்திருக்கிறாளே, இந்த பாரம் தாங்காமல் இவளுடைய மென்மையான இடை ஒடிந்து விடுமோ என்று கவலை வந்து விடுகிறது. அவன் என்ன நினைக்கிறான்? நாம் இவளை மணந்து கொள்ளப் போகிறோம். அப்படி மணந்து கொள்ளப் போகிற போது அங்கே மண ஒலி, மணப்பறை முழங்கும், மணமுழவு ஒலிக்கும். அப்படி மணப்பறையும் மணமுழவும் ஒலிக்கும் என்று நாம் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறோம்.
அந்தோ ஐயோ, இவள் இப்படி தலையிலே அந்த அனிச்சப்பூவை காம்புகளையெல்லாம் கிள்ளாமல் அணிந்து கொண்டிருக்கிறாளே, அந்த பாரம் தாங்காமல் இவளுடைய இடை ஒடிந்து விடுமோ, அதனாலே இங்கே அவள் இறந்துவிட்டால் இங்கே சாப்பறை ஒலிக்குமோ என்று கவலைப்படுகின்ற தலைவனை பார்க்கிறோம். அதாவது இது ஒரு அழகான ஒரு கற்பனை. அதாவது என்ன சொல்கிறான், எல்லாருமே புலவர்கள் எல்லாமே பெண்களுடைய இடையை நடையா இது நடையா, நாடகமென்றோ நடக்குது, இடையா இது இடையா, இல்லாதது போல் இருக்குது என்று கவிஞர் பாடினார். அதில் அதே மாதிரி கம்பன் சொல்லுவான், இல்லை உண்டு என்ன நின்ற இடையினுக்கு இடுக்கண் செய்தார். அதாவது அது சீதைக்கு அலங்காரம் செய்கிறார்களாம் பெண்கள். அப்படி அலங்காரம் செய்கிற போது இறைவனை போலங்கிறாரு. இறைவன் இருக்கிறானா இல்லையா என்கிற ஐயப்பாடு இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சீதைக்கு இடை இருக்கிறதா இல்லையா என்கிற ஐயத்தோடு அவர்கள் இடையினுக்கு இடுக்கண் செய்தார். அப்படின்னா என்ன பொருள்னா, மேலும் மேலும் பல அணிகலன்களை அணிவிப்பதனாலே அவருடைய இடை அந்த அணிகனுடைய பாரத்தை தாங்க முடியாமல் வருந்துகிறது என்பதனால இடையினுக்கு இடுக்கண் செய்தார் என்று கம்பர் பேசுவார். அது மாதிரி இங்கே இந்த தலைவன் சொல்கிறான், ஐயோ என்னுடைய காதலி அனிச்சப்பூவை சூடியிருக்கிறாளே, அதுவும் காம்புகளை எல்லாம் களையாமல் அணிந்திருக்கிறாளே, என்ன ஆகப்போகிறதோ, அவளுக்கு மணப்பறை ஒலிக்க வேண்டி அவளுக்கு சாப்பறை அல்லவா ஒலிக்கப் போகிறது, எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று பேசுகிற ஒரு தலைவனை பார்க்கிறோம். அனிச்சப்பூ கால்களையாள் பெய்தாள். நுசுப்பிற்கு, நுசுப்பு என்றால் இடை, நல்ல படா பறை, பறை என்றால் ஒலி, பறை ஒலி, நல்ல பறை ஒலி ஒலிக்காது. அப்படி என்றால் அவள் இறந்து விடுவாளோ என்று கவலைப்படுகின்ற ஒரு தலைவனை பார்க்கிறோம். அடுத்தது இரவு நேரம். தலைவியை சந்திக்க தலைவன் வருகிறான். வானத்திலே நிலவு தோன்றுகிறது, விண்மீன்களெல்லாம் இருக்கின்றன. அவன் என்ன நினைக்கிறான், அந்த விண்மீன்களை பார்த்தோன்னே அவனுக்கு கற்பனை தோன்றுகிறது. இந்த விண்மீன்களெல்லாம் அந்த நிலவையும் பார்க்கின்றன, என்னுடைய தலைவியின் முகத்தையும் பார்க்கின்றன. பார்த்துவிட்டு நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் அவை கலங்குகின்றன. எது நிலவு எது முகம் என்று அவற்றுக்கு தெரியவில்லை. இந்த முகம்தான் நிலவோ என்று ஐயப்படுகின்ற மாதிரி இந்த முகம் அந்த நிலவை போன்றே இருக்கிறது என்று பேசுகிறான். அதாவது மதியும் மடந்தை முகனும். மதி என்றால் சந்திரன், மடந்தை முகன் என்றால் அந்த தலைவியினுடைய முகம். அறியா பதியிற் கலங்கிய மீன், அந்த இடம் தெரியாமல் இந்த மீன் கலங்குச்சான், விண்மீன் கலங்குச்சான். என்ன நாம் வானத்தில் இருக்கிறோமா, அது பூமியில் இருக்கிறோமா? இங்கே இரண்டு மதிகள் இருக்கின்றனவே, அங்கே ஒரு மதி இங்கே ஒரு மதி, எது வானத்திலே இருக்கிற மதி எது பூமியிலே இருக்கிற மதி என்று தெரியாமல் அந்த விண்மீன்கள் கலங்குகின்றன என்று தலைவன் கற்பனை செய்து பேசுகிறான். அடுத்து சொல்கிறான், தலைவியும் நிலவையும் ஒப்பிடுறான். இந்த நிலவு என்ன பண்ணுது, வளரும், நிறைவடையும். ஆனால் நிலவு எல்லாரும் முகத்துக்கு நிலவை உவமை சொல்லுவது உண்மைதான். ஆனாலும் கூட அந்த என்னுடைய தலைவியின் முகத்துக்கு அந்த நிலவு ஒப்பாகாது. ஏனென்றால் என்னுடைய தலைவியினுடைய முகம் மாசு மறுவற்றது. ஆனால் அந்த நிலவுக்கு மாசு இருக்கிறது, அந்த நிலவிலே களங்கம் இருக்கிறது. என்னுடைய தலைவியின் முகத்திலே களங்கம் இல்லை. ஆகையினாலே என்னுடைய தலைவியின் முகம் அந்த வானத்திலே இருக்கிற அந்த மதியினுடைய முகத்தை விட அழகானது என்று கற்பனை செய்து பேசுகிறான்.
அருவாய் நிறைந்த அவிர் மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து, அங்கே அதற்கு மறு இருக்கிறது. என்னுடைய தலைவியின் முகத்திலே மறு இல்லை. மறு என்றால் களங்கம். அந்த மாதிரி என்னுடைய தலைவியினுடைய முகம் களங்கமற்றது, அழகானது. ஆகையினாலே அந்த மதியையும் வெல்லக்கூடிய அழகிய முகத்தை என்னுடைய தலைவி பெற்றிருக்கிறாள் என்று தன்னுடைய தலைவியினுடைய முக அழகை அவன் வியந்து பேசுகிறான். அப்ப சொல்றான், நிலவை பார்த்தான், நீயும் பெண்ணுடைய முகம் மாதிரி என்னுடைய தலைவியினுடைய முகம் மாதிரி ஒளிவிடுகின்றாய் என்றால் உன்னையும் நான் காதலிப்பேன், உன்னிடத்திலேயும் நான் காதலை காட்டுவேன் என்று பேசுகிறான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் என்னுடைய தலைவி முகத்தளவுக்கு உன்னிடத்திலே ஒளி இல்லை. அதான் சொல்கிறான், மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி. மதியே, உன்னிடத்திலேயும் நான் காதல் உடைவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக என்னுடைய தலைவியினுடைய முகம் மாதிரி உன்னாலே ஒளிவிட முடியாது, உன்னாலே பிரகாசிக்க முடியாது. என்னுடைய தலைவி முகம்தான் உண்மையான ஒளிமிக்க முகம். உன்னை விட ஒளிமிக்கது என் தலைவியின் முகம். அவ மாதிரி உன்னால் ஒளிவிட முடியுமென்றால், உன்னாலே பிரகாசிக்க முடியுமென்றால் நான் உன்னையும் விரும்புவேன் என்று பேசுகிறான். மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி. அடுத்தது எல்லாரும் காணுமாறு நிலவு தோன்றுகிறது. அப்ப அவன் பேசுறான், ஒருவனுக்கே உரியவள் தலைவி. அதனால அவன் பேசுறான், அதாவது நீ அவளுடைய முகம் போல நீ இருக்கிறாய் என்றால் நீ படர்காண தோன்றவள். என்னுடைய தலைவி எனக்கு மாத்திரம்தான் உரியவள். ஆனால் நீ எல்லாரும் காணுமாறு வானத்திலே காட்சியளிக்கிறாயே அப்படின்னு பேசி, ஆகையினால என்ன சொல்றான், மலரன்ன கண்ணாள் முகமுத்தியாயின், நான் உன்னை விரும்பணும்னா நீ எல்லாருக்கும் காட்சி கொடுக்காதே, எல்லாரும் உன்னை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி என்றால் எப்படி என்னுடைய தலைவி எனக்கு மாத்திரம் உரியவளோ அது மாதிரி நீ எனக்கு மாத்திரம் உரியவளாக இருப்பாயானால் உன்னையே நான் நேசிப்பேன்னு பேசுகிறான். மலரன்ன கண்ணாள் முகமுத்தியாயின் படர்காண தோன்றல் மதி, எல்லாரும் காணுமாறு நீ வானத்திலே தோன்றாதே என்று பேசுகிறான். அவன் தோழி சொல்றா, நீ தலைவி அழைத்து கொண்டு போ. தலைவன் சொல்றான், நான் அழைத்து கொண்டு போவேன், பாதையிலே கல்லும் முள்ளும் இருக்கும். அப்படி கல்லும் முள்ளும் இருக்கு, அவருடைய காலை அது துன்புறுத்தும். அதற்காகத்தான் நான் அஞ்சுகிறேன். அவளை உடன் அழைத்து கொண்டு போவதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் அவளுடைய வெண்மையான பாதங்கள், அனிச்சமும் கூட, அனிச்ச மலர் கூட, அன்னத்தின் தூவி கூட அவளுடைய பாதத்துக்கு நெருஞ்சி முள்ளாக குத்துமா. அவ்வளவு மென்மையானவை கூட அவளுடைய பாதத்தை வருத்துமே. நான் என்ன செய்வேன், எப்படி நான் அவளை அழைத்து செல்வேங்கிறான். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருங்கி பழம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளுவர் ஒரு நுட்பத்தை கையாடுறாரு. நெருஞ்சி முள்ளுன்னா கூட அதை முள்ளுன்னு சொல்லக்கூட அந்த தலைவன் விரும்பலையா. அந்த முள்ளுன்னு சொன்னால் கூட அவளை துன்புறுத்தும் என்று மாதரடிக்கு நெருஞ்சி பழம்னு சொன்னான். எதுவும் அனிச்சப்பூவும் அனிச்சப்பூ மென்மையானது, அன்னத்தின் தூவியும் மென்மையானது, அது கூட அவளுடைய காலை வருத்தும். அப்படி இருக்கிற போது நான் அவளை எப்படி நான் உடனழைத்து செல்லுவேன் என்று தன்னுடைய கவலையை, தன்னுடைய வருத்தத்தை தோழியினிடத்திலே சொல்கிறான். இளங்கோவடிகள் கண்ணகியை பற்றி சொல்கிற போது வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள். இந்த மண்மகள் கூட அவளுடைய பாதத்தை அறியாதவள், அந்த அளவுக்கு தரையிலே அவள் கால் பட்டதே கிடையாது என்று பேசுகிறான். சீதையை பற்றி குறிப்பிடும்போது
செம்பஞ்சு குழம்பு தீட்டாமலேயே சிவந்திருக்கின்ற பாதங்களா அவருடைய பாதங்கள். ஐயவா மனிச்சப்போதின் அதுகமும் நொய்யாடல் பைய அரவு அல்குடாதன் பஞ்சின்றி பழுத்த பாரம். பஞ்சின்றி என்றால் செம்பஞ்சு குழம்பு தீட்டாமலேயே சிவந்து காட்சியளிக்கிற அவருடைய மென்மையான பாதங்கள் என்று சீதையினுடைய பாதங்களை பற்றி கம்பர் குறிப்பிடுவார். ஆகையினால இந்த அதிகாரம், அதாவது இப்போது நாம் பார்த்திருக்கிற அதிகாரம் நலம் முனை குறைத்தல் 112வது அதிகாரம். அவருடைய உறுப்பு நலன்களை, அவருடைய அழகை, அவருடைய கண்ணை சொல்கிறான், குவளை மலருக்கு கூப்பிடுகிறான், அவருடைய முகத்தை சந்திரனுக்கு கூப்பிடுகிறான். சந்திரனும் மிக்க சந்திரனை விட அழகுடையது தன்னுடைய காதையினுடைய முகம். சந்திரனுக்கு மறு உண்டு, என் காதலி முகத்துக்கு மறு இல்லை என்றெல்லாம் பேசுகிற தலைவனை நாம் இங்கே சந்திக்கிறோம். அடுத்ததில் காதற் சிறப்புரைத்தல், அதாவது தலைவனும் தலைவியும் தம் காதலின் சிறப்பை கூறுதல். தேன் சுவை மிக்கது, பாலும் சுவை மிக்கது. பாலும் தேனும் கலந்தால் சுவைக்கு சொல்லவா வேணும்? அது மாதிரி ஒரு செவிலித்தாய் தன்னுடைய மகளுக்கு, அதாவது தேனையும் பாலையும் கலந்து அந்த பொற்களத்தில் ஏந்தி அந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுறாளாம். அந்த குழந்தை என்ன பண்ணுதான்? ஓடுதான். வேண்டாம் வேண்டாம் என்று ஓடுதான். இவள் விரட்டி கொண்டே ஓடுகிறாளாம். அப்படி செல்லமாக வளர்ந்த பெண்ணு பிற்காலத்திலே தன் கணவனுடைய வீட்டிலே தன்னுடைய கணவனுடைய வறுமையை பற்றி பொருட்படுத்தாது. அவனோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் என்பதை நம்முடைய சங்கப்பாடல் உணர்த்துகிறது. பிரசங்கலந்த வெண்சுவை திம்பால் விரிகதர் பொற்களத்து உருகை ஏந்தி என்று. பிரசம் என்றால் தேனு, பிரசம் கலந்த வெண்சுவை, தேன் கலந்த பால், தேன் கலந்த பால் சுவை மிக்கது. இப்போ தலைவன் பேசுகிறான், நான் தலைவியோடு இன்பம் துய்த்தேன், அவளுடைய வாயிலே இருந்து அந்த அமிழ்தத்தை நான் பருகினேன் என்று பேசுகிறான். அதாவது பனிமொழி என்கிறான். பாலோடு தேன்கரந்தற்றே பனிமொழி வாலையிறு ஊறிய நீர். அந்த பெண் உடைய மனம் பால் போன்றது, அவளுடைய வாய்ச்சொற்கள் தேன் போன்றவை. அந்த மொழியை சொல்லுகிற போது பனிமொழி என்று சொல்கிறான். பணிவான மொழிகளை பேசக்கூடியவள். அப்படிப்பட்ட பணிவான மொழிகளை பேசக்கூடியவளுடைய அந்த வாயிலே இருந்து ஊறுகின்ற நீர் பாலும் தேனும் சேர்ந்தது போன்ற சுவைமிக்கது என்று தலைவன் பேசுகிறான். இந்த இடத்துல பனிமொழி என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அந்த பெண்ணிடத்திலே அமைதி இருந்தால், அந்த பெண்ணிடத்திலே அன்பிருந்தால்தான் அந்த வார்த்தையிலே பணிவான வார்த்தை வரும். அப்படி பணிவான வார்த்தை வருகிற போதுதான் இவனுக்கு அவள்வாள் அன்பு அதிகரிக்கும். அப்போது அவர்கள் தூக்கின்ற இன்பம் நிச்சயமாக பேரின்பமாக இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அவள் பணிமொழி பேசாதவளாக, அவள் கரடுமுரடான சொற்களை பேசுபவளாக இருப்பாளே, ஆனால் அந்த இன்பம் முழுமையான இன்பமாக இருக்காது என்பதை வள்ளுவர் மறைமுகமாக இந்த குறளிலே புலப்படுத்துகிறார். பாலோடு தேன்கரந்தற்றே பனிமொழி வாலெயிறு உரிய. வாலெயிறு என்றால் வெண்மையான பற்கள், பற்களிலே உரிய நீர் என்று பேசுகிறார். அடுத்ததுல தலைவன் தனக்கும் தன் காதலிக்கும் இடையே இருக்கிற அன்பின் ஆழத்தை சொல்கிறான். முதல்ல சொன்னா நாங்கள் தழுவிக்கொண்டோம். எப்படி தழுவிக்கொண்டோம் என்றால் காற்று கூட இடையிலே புகாத அளவுக்கு தழுவிக்கொண்டோம் என்று முதல்ல சொன்னான். இப்போ சொல்லுகிறான், அவளும் நானும் உயிரும் உடம்பும் போல. ஏனென்றால் உயிரில்லாமல் உடம்பில்லை. உயிரில்லாத உடம்பு பிணம் என்று சொல்லுவார்கள்.
அதே போது உடம்பில்லாத உயிர், அதுவும் பயனில்லை. உடம்பும் உயிரும் சேர்ந்தால்தான் அதுதான் உண்மையான ஒரு வாழுகின்ற நடமாடுகின்ற ஒரு ஜீவன். அதனால் இங்கே சொல்கிறாரு இந்த தலைவன் பேசுகிறான், நாங்கள் உடலும் உயிரும் போல. அதாவது என்ன சொல்லுகிறான், உடம்பின்றி உயிருண்டா, அதே போல் உயிரின்றி உடம்பில்லை. அது மாதிரி என்ன சொல்கிறான், உடம்போடு உயிரிடை எண்ணமற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இந்த தலைவியோடு எம்மிடத்திலே எனக்கு ஏற்பட்டிருக்கிற நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எங்கள் நட்பு எப்படிப்பட்டது என்றால் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பை போன்றது. உடம்பும் உயிரும் சேர்ந்தால்தான் சிறப்பு. அதுபோல எங்களுடைய நட்பு உடம்பும் உயிரும் சேர்ந்தது போல என்று பேசுகிறான். நாங்கள் இருவரும் உடம்பும் உயிரும் போல, எம்மடந்தைக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பு உடம்பும் உயிரும் இணைந்திருப்பது போல. அதாவது உடம்போடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று பேசுகிறான். அடுத்து சொல்கிறான், கண் இருக்கிறது, அதிலே கருவிழி இருக்கிறது, அதிலே பாவை இருக்கிறது, அதிலே உருவம் யாராவது உருவம் அதில் விழுவோம், எதிரே இருக்கிற உருவம் அதில் விழும். அந்த பாவையை பார்த்து சொல்கிறான், கண்ணிலே இருக்கிற அந்த கருவிழியிலே இருக்கிற பாவையை நோக்கி அந்த தலைவன் பேசுகிறான், கண்ணின் கருவிழியிலே இருக்கிற பாவையே நீ போயிடு, உனக்கு இங்கே இடமில்லை, அங்கே என்னுடைய காதலியை நான் வைக்கப் போகிறேன், அவளுக்கு அந்த இடத்திலே வைத்து நான் அவளை போற்றப் போகிறேன் என்று தலைவன் பேசுகிறான். கண்ணீர் கருமணியின் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். யான் விரும்புகின்ற அழகான நெற்றியுடைய அந்த தலைவியை நான் வைத்து பேணுவதற்கு வேறு இடமில்லை. நான் அவளை கண்போல வைத்து கண்ணிலே வைத்து நான் அவளை காப்பாற்ற விரும்புகிறேன். ஆகையினாலே கண்ணிலே இருக்கிற கருமணியிலே இருக்கிற பாவையே நீ விலகிச் சென்று விடு, அந்த இடத்திலே என்னுடைய காதலியை நான் வைக்கப் போகிறேன் என்று தலைவன் பேசுகிறான். அடுத்தது பாரதி சொன்னார், காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்னாரு. அதாவது இந்த தலைவன் பேசுகிறான், நான் அவளோடு சேர்ந்திருப்பது வாழ்வது போல, அவளை விட்டு பிரிந்திருப்பது இறப்பது போல என்று பேசுகிறான். ஆராய்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்த எம் காதலி என்னோடு கூடுமிடத்து உயிர் உடம்போடு கூடியிருக்கும் வாழ்தல் போல்வது, நீங்குவது சாதல் போன்றது. வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிழை, சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. அதாவது சேர்ந்திருப்பது தான் வாழ்தல், பிரிந்திருப்பது தான் சாதல். அதான் பாரதி சொன்னார், காதல் போயின் சாதல் 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 என்று. தோழி தலைவனை பார்த்து கேட்டாள், நீ தலைவி நினைத்துக் கொண்டுதானே இருக்கிறாய்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் நினைக்கவே இல்லையேன்னா. என்ன இப்படி சொல்லுகிறாய்னா, நான் அவளை மறந்தாள் அல்லவா நினைப்பதற்கு நான் எப்போதும் அவள் நினைவாகவே தானே இருக்கிறேன். ஆகையினாலே நான் அவ்வப்போது நினைப்பது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று பேசுகிறான். அது மாற ஒளி செய்தலும் போரிடுதலும் அமைந்த காதலியின் குணத்தை மறந்தாலல்லவோ நான் நினைப்பேன், அவளை மறத்தல் என்பதையே நான் அறியேன் என்றான். உள்ளுவன் மஞ்ஞான் மறப்பின், அவள் மறந்தால் அல்லவா உள்ளுவன், மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். ஒள் அமர் கண், ஒள் என்றால் ஒளிபொருந்திய, அமர் என்றால் போரிடுகின்ற, ஒளிபொருந்திய போரிடுகின்ற கண்ணை உடையவளுடைய குணத்தை
நான் மறந்தாலல்லவா நினைப்பதற்கு என்று பேசுகிறான். உள்ளுவன் மன்யான் மறப்பின் மறப்பு அறியேன் உள்ளமர் கண்ணாள் குணம் என்று பேசுகிறான். அடுத்ததில் உன் தலைவன் உன்னை பிரிந்து போய்விட்டானே, பார்க்கவே முடியவில்லையே என்கிறாள் தோழி. அவளுக்கு பதில் சொல்வது போல எம் காதலர் எம் கண்ணுள்ளேயே இருக்கிறார், அவர் வெளியிலே போகவும் மாட்டார். நான் கண்களை இமைத்தால் கூட அவளுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது, அவருக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்று பேசுகிறார். கண்ணுள்ளின் போகார் கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார். பருவரார்னா துன்பமடைய மாட்டார்னு அர்த்தம். இமைப்பின் பருவரார் நுண்ணியம் எம் அவ்வளவு நுட்பமானவர். எனக்கு நான் அவர் என் கண்ணுக்குள்ளே எப்போதும் இருக்கிறார். ஆகையினால அவர் எங்கேயோ போய்விட்டார் என்று ஊரார் பேசுகிறார்களே, அதெல்லாம் பொய். அவர் எப்போதும் என்னோடு தான் இருக்கிறார் என்று பேசுகிறார். அடுத்து சொல்றாரு, நான் கண்ணுக்கு மைதீட்டுறது கூட இல்லை இப்போ. ஏனென்றால் கண்ணுக்கு மைதீட்டுகிற போது அவர் அந்த மைக்கோலினாலே மறைக்கப்பட்டு விடுவார். அதனால நான் கண்ணுக்கு மைதீட்டுவதே இல்லை என்று தன்னுடைய தோழியிடத்தை சொல்றாரு. ஏன் கேட்கிறா, ஏன் கண்ணுக்கு நீ மைதீட்டுவதே இல்லை? நான் கண்ணுக்கு மைதீட்டுகிற போது அவர் மறைந்து விடுவார். அதனாலே நான் கண்ணுக்கு மைதீட்டுவதில்லை. கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேன். கண்ணும் எழுதேன்னா கண்ணுக்கு மைதீட்ட மாட்டேன். கரப்பார் கரைந்து அறிந்து அவர் மறைந்து விடுவார் என்பதை அறிந்து என்று பேசுகிறார். அடுத்ததுல இப்ப கேட்கிறா, தலைவி தன் தோழி வீட்டுக்கு போகிறா. தோழி என்ன செய்கிறா, அவளுக்கு சூடான தேநீர் கொடுக்கிறாள். அந்த தேநீர் அப்படியே மேசையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தலைவி அதை குடிக்கல. அப்போ தோழி கேட்குறா, ஆறி போ குடின்றா, இல்லை நல்லா ஆரட்டுங்கிறா. ஏன் நீ ரொம்ப சூடாதானே குடிப்ப? உனக்கு அந்த காலத்தில் உனக்கு நெருப்பு கோழின்னு பேராச்சு, அவ்வளோ சுட சுட குடிப்பிய, இப்போ ஏன் என்னான்னு கேட்குறா. இல்லடி, நான் இதை சூடாக குடித்தேன்னா அது அவருக்கு சுடும். ஏனென்றால் அவர் என்னுடைய மனதிலே இருக்கிறார். அப்படி சூடாக இந்த தேநீரை நான் குடித்தால் இந்த அந்த தேநீர் சூடு அவரை சுட்டுவிடும். ஆகையினால நான் சூடாக குடிக்க மாட்டேன் என்று பேசுகிறார். நெஞ்சத்தார் காதல் அவராக, காதல் அவர் நெஞ்சத்தில் இருப்பதனால வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து அவரை சுடும் என்பதை அறிந்ததனால நான் சூடாக உண்ணுவதையோ குடிப்பதையோ நான் தவிர்க்கிறேன். நான் சூடாக குடிக்கவும் மாட்டேன், உண்ணவும் மாட்டேன் என்று தன்னுடைய தோழியினிடத்திலே தலை பேசுகிறார். காதலன் தலைவியை பிரிந்து சென்றான். காதலி இரவிலும் விழி மூடாமல் இருக்கிறாள். அப்போது அவளை பார்த்து பழித்து பேசுகிறாள் தோழி. அதை பொறுத்து கொள்ளாத காதலி சொல்கிறாள், கண்ணிமித்தால் காதலர் மறைந்து போதலை அறிகிறேன். நான் கண்ணை மூணா கூட அவர் மறைஞ்சிருவார். அவ்வளவிற்றே இவ்வூரை அன்பில்லா அயலார் என்று கூறுகின்றனர். அவர் என்னோட இருக்காரு. அதாவது நான் கண்ணை இமைத்தால் கூட அவர் மறைந்து விடுவார் என்பதனால கண்ணை கூட இமைக்காமல் கண்ணை கூட மூடாமல் இருக்கேன். அப்படி இருக்கிற போதே என்னுடைய தலைவர் போயிட்டார் விட்டு போயிட்டார் என்று ஊரார்களெல்லாம் பேசித் திரிகிறார்கள் என்று அவர் என்னோடு தான் இருக்கிறார், அவர் எங்கும் போகவில்லை, இவர்கள் ஊராரெல்லாம் தேவையில்லாமல் பேசித் திரிகிறார்கள் என்று தலைவி பேசுகிறாள். இமைப்பின் கரப்பார்க்கறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னுமை ஊர். அடுத்ததில் கடைசி குறள், காதலன் கால்வி திருமணத்திற்கு முன்னர் பிரிந்து செல்வதுண்டு.
விட்டு விட்டு போய்விட்டான், வருவானோ மாட்டானோ என்றெல்லாம் ஊரார் பேசுகிறார்கள். அந்த பேச்சினை கேட்கிறாள் தலைவி. அவள் சொல்கிறாள், காதலர் என் உள்ளத்தில் எப்போதும் மகிழ்வித்து வாழ்கிறார், ஆனால் அதனை அறியாமல் பிரிந்து வாழ்கிறார் என்று அன்பில்லாத இவ்வூரார் அவரை பழித்தூற்றுகிறார்கள். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும், என் மனசில் அவர் எப்போ இருக்காரு, ஆனால் போயிட்டாரு விட்டுட்டு போயிட்டாருன்னு இந்த மக்கள் வீடாக பேசி தெரிகிறார்களே என்று சொல்கிறாள். இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர், இந்த ஊரார் அவர் பிரிஞ்சு போயிட்டார், அவர் ஆகிவிட்டார் என்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறார்கள் என்று தலைவி தன்னுடைய காதலினுடைய ஆழத்தை, தான் தன்னுடைய காதலன் மேல் கொண்டிருக்கிற அந்த பிடிப்பை, அந்த உறுதியை வெளிப்படுத்துகிறாள் தலைவி. ஆகையினால முதல்ல தலைவன் பேசும் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினான், பின்னாடி தலைவி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினாள். ஆகையினால இந்த அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல், காதலினுடைய சிறப்பை தலைவன் உரைத்தான், பின்னர் பிற்பகுதியிலே தலைவி உரைக்கிறாள் என்பதை நாம் பார்த்தோம். ஆகையினாலே இப்போது நாம் அதாவது 112, 113 ஆகிய 2 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.